ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் NMK. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட்டு பாவாடை சட்டை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாடி பார்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 1 வயசு குழந்தைக்கு. பாருங்க, இது பாடியோட உயரம். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பாடி உயரம் வந்து 8 இன்ச்சு இருக்கு. 8 + 1 இன்ச்சு தையலுக்காக விட்டு 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிக்கிட்டு பாடி சுற்றளவு பாருங்க. பாடி சுற்றளவு வந்து 5 இன்ச்சு இருக்கு. 5 + தையலுக்காக 1.5 இன்ச்சு விட்டு 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 வயசு குழந்தையோட அளவு. இது தோல் கழுத்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். தோல் கழுத்து வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். தோல் நீளம் வந்து நம்ம தோல் கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இருந்து தோல் நீளம் மார்க் பண்ணணும். தோல் நீளம் வந்து 1.25 இன்ச்சு இருக்குது. 1.25 + தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 2.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இது தோல் கழுத்து, இது தோல் நீளம். இப்போ கழுத்து வரைகிறதுக்கு இப்போ நம்ம தோல் கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம், அதிலேருந்து கீழே இறக்கி வரையணும். கழுத்து வந்து நான் 2 கழுத்துமே, முன் கழுத்து பின் கழுத்து ரெண்டுமே ஒரே அளவு தான் வச்சுருக்கேன். 3 இன்ச்சு வச்சுருக்கேன். தோல் கழுத்துலேருந்து கீழே இறக்கி 3 இன்ச்சு இறக்கி பாருங்கள், ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுருங்க. பாக்ஸ் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைட்டாக ஒரு வளைவு போட்டு விட்டுருங்க. இது ரவுண்டு கழுத்து தான், அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைட்டாக ஒரு வளைவு போட்டு விட்டுருக்கேன். இப்போ கைக்குழி எப்படி மார்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கைக்குழி மார்க் பண்ணுறதுக்கு நம்ம தோல் நீளம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, தோல் நீளத்துலேருந்து கீழே இறக்கி மார்க் பண்ணணும். எனக்கு வந்து 4 இன்ச்சு இருக்குது. இந்த பாப்பாவுக்கு 4 இன்ச்சு இருக்குது. கைக்குழி 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், தோல் நீளத்துலேருந்து கீழே இறக்கி 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம பாடி சுற்றளவு எடுத்து ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேருந்து மேலேருந்து கீழே ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுறணும். பாக்ஸ் போட்டு விட்டுட்டு கைக்குழி கட் பண்ணுறதுக்கு இந்த வளைவு வரைவோம் இல்லையா, அந்த வளைவுக்கு வந்து 1 இன்ச்சு ஒரு லைன் போட்டு விட்டு அப்படி ஒரு வளைவு வரைஞ்சிக்கணும். 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு போட்டுக்கலாம். ஒரு லைன் போட்டு விட்டுக்கிட்டு அதிலேருந்து ஒரு வளைவு வரைஞ்சிக்கணும். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாடி பார்ட்டு. பாருங்கள், இது பாடி உயரம், இது பாடி சுற்றளவு, இது தோல் கழுத்து, இது தோல் நீளம். பாருங்கள், முன் கழுத்து பின் கழுத்து ரெண்டுக்குமே ஒரே அளவு தான் எடுத்திருக்கு, 3 இன்ச்சு. இருங்க, இது கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாடி பார்ட் கட் பண்ணியாச்சு. இனி பாவாடை எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவாடை உயரம் வந்து 15 இன்ச்சு இருக்குது. இந்த பாருங்கள், பாவாடை உயரம் வந்து 15 இன்ச்சு இருக்குது. 15 + 1 இன்ச்சு தையலுக்காக விட்டு 16 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பாவாடை உயரம். இது வந்து இடுப்பு சுற்றளவு. அது பாவாடை உயரம் வந்து 15 இருக்குது. 15 + தையலுக்காக 1 இன்ச்சு விட்டு 16 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். 2 + எக்ஸ்ட்ரா ஒரு 6 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். எடுத்து 18 இன்ச்சு வருது. 18 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், லைனிங் பீஸ் அதை வந்து அப்படியே மெயின் பீஸ் மேலே போட்டு பின் பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், மெயின் பீஸ் மேலே போட்டு அப்படியே பின் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இனி சட்டை எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்டை உயரம் வந்து 12 இருக்குது. 12 + தையலுக்காக 1 இன்ச்சு விட்டு 13 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். சட்டை உயரம் வந்து 12 இருக்குது. 12 + 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 13 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன்.
பாடி சுற்றளவு வந்து 5 இன்ச்சு, 5 ப்ளஸ் தையலுக்காக 1.5 விட்டு 6.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 6.5 இன்ச்சு பாருங்கள். இது உயரம், இது பாடி சுற்றளவு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது உயரம், இது பாடி சுற்றளவு. இப்போ தோல் கழுத்து வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். தோல் கழுத்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிக்கிட்டு தோல் நீளம் அதிலேருந்து தோல் கழுத்து மார்க் பண்ணியிருக்கலையும் அதிலேருந்து தோல் நீளம் மார்க் பண்ணணும். தோல் நீளம் வந்து 2 ப்ளஸ் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். தோல் நீளம் 2 மார்க் பண்ணியிருக்கேன். தோல் கழுத்து 2 மார்க் பண்ணியிருக்கேன். தோல் நீளம் வந்து 2 இன்ச்சு இருக்குது. 2 ப்ளஸ் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது பாருங்கள், கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். முன்கழுத்து பின்கழுத்து ரெண்டுக்குமே ஒரே அளவு தான் எடுத்திருக்கேன். 3.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தோல் கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2 இன்ச்சு, அதிலேருந்து கீழே 3.5 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுருங்க. பாக்ஸ் போட்டு விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு வளைவு போட்டு விட்டுருங்க. போட்டு இது பாருங்கள், கைக்குழி வந்து இப்போ எப்படி மார்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம தோல் நீளம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, தோல் நீளத்துலேருந்து கீழே இறக்கி கைக்குழி மார்க் பண்ணணும். கைக்குழி வந்து 4 இன்ச்சு. இப்போ தோல் நீளம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கீழே இறக்கி 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த பக்கம் பாடி சுற்றளவு எடுத்து லைன் போட்டு விட்ருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு இங்கே மேலேருந்து இது பாருங்கள், இந்த மேலேருந்து கீழே 4 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுருங்க. பாக்ஸ் போட்டு விட்டுட்டு உள்ள வளைவு வரைகிறதுக்கு வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டு விட்டுருங்க. 3/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டு விட்டுட்டு ஒரு வளைவு வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே மெயின் பீஸ் மேலே வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. இனி கை எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கை எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கையோட நீளம் வந்து 4 இன்ச்சு. 4 ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிக்கிட்டு கை அகலம் வந்து 6 ப்ளஸ் 1 இன்ச் தையலுக்காக விட்டு 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து கை நீளம் வந்து 5 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து மேலே ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி சரிவாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சரிவாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கணும். லைன் போட்டு விட்டுக்கிட்டு அந்த லைனோட நடு சென்டரை மார்க் பண்ணிக்கணும். நடு சென்டரை மார்க் பண்ணிக்கிட்டு இது பாருங்கள், இந்த பக்கம் மேலே இருந்து இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி வளைவு போட்டு விட்டுக்கணும். இது பாருங்கள், கை நீளம் மார்க் பண்ணிக்கணும். கை நீளம் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா கை அகலம் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிக்கிட்டு இந்த கை நீளத்துலேருந்து மேலே கை நீளத்துலேருந்து மேலே 2 இன்ச்சு மார்க் பண்ணி அதிலேருந்து சரிவாக ஒரு லைன் போட்டு விட்டுருக்கேன். லைன் போட்டு விட்டுட்டு அந்த லைனுக்கு நடு சென்டரை மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த லைனுக்கு இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு வளைச்சி இங்கே பாருங்கள், இந்த லைனுக்கு இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு இப்படி வளைவாக ஒரு லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு கீழே வளைவாக ஒரு லைன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இனிமேல் கை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கை கட் பண்ணியாச்சு. இனி அடுத்த வீடியோவில் எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம்.